வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற தகவல்கள் அனைத்தும் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, டிப்ஸ் கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ ஒரு முக்கியமான டவுட்டுங்க. என்எஸ்சியில் ஸ்டாக்கை வாங்கிட்டு நம்ம ட்ரேடிங்கில் பிஎஸ்சியில் விற்க முடியுமா, ஆர்பிட்ரேஜ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் இது. இந்த ஒரு குவான்டிட்டி மட்டும் நான் சும்மா சாம்பிளுக்கு உங்களுக்கு பை பண்ணி செல் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், கிளியராக தெரியும். ஐஏஎஃப்எல் கேப்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டாக் பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுத்துலேயுமே வந்துச்சு. ஓகே, இப்போ நான் ஐஏஎஃப்எல்ல ஒரு 2 ஸ்டாக் என்எஸ்சியில் வாங்கியிருக்கேன், 2 ஸ்டாக் பிஎஸ்சியில் வாங்கினேன். வாங்கிட்டு என்ன பண்ணேன், பிஎஸ்சியில் இருக்கிற ஸ்டாக்கை நான் என்எஸ்சியில் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணும்பொழுது அது என்ன ஆகுனா என்எஸ்சியில் செல்லிங்கில் விழுந்துரும். ஓகே, இப்போ நான் இந்த பிஎஸ்சி இருக்கு இல்லையா, பிஎஸ்சியில் 4 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். 4 குவான்டிட்டி வாங்கிட்டு அதை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், செல்லிங் பண்ணும்பொழுது இப்போ நான் இப்போ செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த 4 ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுக்குறேன். எக்ஸிட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மேலே பிஎஸ்சி என்எஸ்சின்னு இருக்கு இல்லையா, இப்போ நான் அதை வாங்கியிருக்கிறது பிஎஸ்சியில் வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாங்கியிருக்கிறது இந்த ஸ்டாக் பிஎஸ்சியில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ விற்கிறதுக்கு நான் என்எஸ்சியை செலக்ட் பண்ணி நான் விற்றேன்னா என்ன ஆகுன்னா, அந்த ஸ்டாக்கை செல் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அது என்ன ஆகிடும்னா, எனக்கு இந்த இடத்துல என்எஸ்சியில் தனியாக செல்லிங் பண்ண மாதிரி ஆட் ஆகிடும். தெரியுதுங்களா, பிஎஸ்சி என்எஸ்சி தனித்தனியாக தெரியுது பாருங்கள். இதில் 2 குவான்டிட்டி செல் ஆகிருக்குது, இதில் 4 குவான்டிட்டி பை ஆகிருக்குது. ஓகே, ஸோ பிஎஸ்சியில் வாங்கி என்எஸ்சியில் விற்க முடியாது, என்எஸ்சியில் வாங்கி பிஎஸ்சியில் விற்க முடியாது. அது எப்போ முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு 2 நாள் ஹோல்டிங்கில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணாலும் விற்றுடலாம். உங்களுடைய ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணாலும் விற்றுடலாம். இப்போ இது இன்ட்ராடேயில் இருக்கிறனால அந்த மாதிரி இதை பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இன்னும் அது டெலிவரி ஆகலைல்ல. அந்த T+2 டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்மளால் பண்ண முடியும். இப்போ இதில் என்ன நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜை நீங்கள் பண்ணாமல் சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க, ஆவரேஜ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஐஏஎஃப்எல் கேப் ஸ்டாக்ஸ் நான் ஒரு 100 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கேன். பை பண்ணிவிட்டு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட்டில் விற்றுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், திருப்பியும் ஐஏஎஃப்எல் கேப்ஸை நான் பை பண்ணுறேன். இன்னொரு ஒரு 1 ஹவர் கழிச்சு வரேன், வேறு ஏதோ ஒரு ப்ரைஸில் இருக்குது, அந்த ப்ரைஸில் பை பண்ணுறேன்னா நமக்கு என்ன ஆகுனா ஆவரேஜ் பண்ணி தான் காமிக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணி காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதே ஸ்டாக்கை போய்ட்டு பிஎஸ்சியில் நீங்கள் போய் வாங்கலாம். அப்போ அது ஆவரேஜ் பண்ணாமல் தனியாக இந்த மாதிரி காமிக்கும் இன்ட்ராடேக்கு. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி எம்ஐஎஸில் ஒரு தடவை நீங்கள் வாங்கி விற்கலாம். அதுக்கப்புறம் கேரி ஃபார்வர்டில் நீங்கள் விற்கலாம். அதாவது என்ன சொல்கிறது, ஹோல்டிங்கில் நீங்கள் வாங்கி விற்கலாம். ஸோ 2 ஆர்டரும் மாற்றி போடலாம், எக்ஸ்சேஞ்சும் மாற்றி போட்டுக்கலாம். அந்த மாதிரி மாற்றி போட்டிங்கன்னா அது ஆவரேஜ் ஆகாமல் செப்பரேட்டாக காமிக்கும். ஆர்டரையும் மாற்றி போட்டுக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் மாற்றி போட்டுக்கலாம். இன்ட்ராடேக்கு செப்பரேட்டாக காமிக்கும். அதே நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருக்கிற ஸ்டாக்கை எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணாலும் விற்றுக்கலாம். ஹோல்டிங்கில் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க, 2 நாள் T+2 டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் எதில் வேணாலும் விற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஆர்பிட்ரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றி பண்ணி எதுவும் தப்பு பண்ணிட வேணாம். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது, அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னேன். ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம இருக்கோம்னா எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சில ஸ்டாக்ஸ் ஆர்டர் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சில இடத்துல இண்டிகேஷன் வரும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆர்பிட்ரேஜ்னா நம்ம என்எஸ்சியில் வாங்கி பிஎஸ்சியில் விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? இன்ட்ராடேயில் இந்த மாதிரிலாம் நீங்கள் என்எஸ்சியில் வாங்கி பிஎஸ்சியில் விற்க முடியாது, பிஎஸ்சியில் வாங்கி வைஸ் வெர்ஸா அப்படியே. ஓகேவா? சரி, இந்த வீடியோ நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போடுங்க. எல்லாத்தையும் நான் ஒன் பை ஒன் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க, நம்மளுடைய ரெஃபரல் லிங்க்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.